கோபி குட் மார்னிங். சார்ஜ் ஃபுல்லா ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். சரி கோபி, எப்படி இருக்க? எவ்வளவு நாளா நம்ம பார்த்து. கோபி கோபி, நீ பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ். அதான் சார்ஜ் தான் ஃபுல்லா போட்டல. பேசு ப்ளீஸ். கோபி, நான் உனக்காக தான் ஊர்ல இருந்தே வந்தேன். நீ ஏன் இப்படி பண்ணிருக்க? போ கோபி, என்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்தி வைக்கிற. நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? அப்பெல்லாம் நீ நல்லா பேசுவ. போ கோபி. கோபி ஆமா கோபி, இல்லையா உனக்காக தான் அவ்வளவு தூரத்துல இருந்து நான் வந்தேன். நான் மட்டும் எப்படி கோபி வர முடியும்? அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து வந்தாதான் நான் வர முடியும். ஆமா கோபி, உன்னை இத்தனை நாள் கூட்டி செய்யலையா? எங்க அண்ணன் என்ன உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான்? உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தது உன்னை பாத்துக்கிறதுக்கு இல்ல, நானும் ஒரு வசதிக்கிற வேலை பண்றதுக்கு. பாரு, என்ன ஆத்திர அடங்கல. எங்க போச்சு? சரி விடு கோபி, அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன். சரியா? ஏன் கோபி? அதெல்லாம் இல்ல கோபி, நான் உன்னை கண்டுபிடிச்சதே பூர்ணிகிட்ட சொல்ல மாட்டேன். நீ கிடைக்காத வெற்றியான பிளேஸ்ல இருக்கிறேன். அவன் என் ஃப்ரெண்டு தான் பெல். சரியா? சரி, நான் உன்னை சேஃப்டியான பிளேஸ்ல இருக்கிறேன். லவ் யூ டூ. இதுதான் ஊர். இதுதான் இந்த வீட்லயே கோபி, இதுதான் இந்த வீட்லயே ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ். இந்த புக்ஸை யாரும் படிக்க மாட்டாங்க. சரியா? அதெல்லாம் ஒன்றாகாது, தைரியமா இரு. சரியா? எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பண்ணிக்கிறியா? ரொம்ப நல்லா கோபி. சரி, ஓகே, நான் புக்கு வச்சு முடிச்சிடுறேன். நீ சேஃப்டியா இரு. சரியா? பாய். சிண்டு, இதுதான் ஊரு. கொஞ்சம் சுத்தி பாரு. பெல், இந்த ஊர் சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு சில பேர் வயல்வெளியில எல்லாம் ஒதுங்கினாங்க. ஒருவேளை ஐஸ் பை விளையாடுறாங்களோ? ஐஸ் பை விளையாடுறாங்களா? ஐயோ சிண்டு, ஒண்ணுமே தெரியல. உங்க தாத்தா வீட்ல என்ன ரூம் இருக்குன்னு சொல்லு. ஹால், கிச்சன், பெட்ரூம், பாத். இது புரியுதா? பெல், நல்லா காத்தோட்டமா தான் இருக்கு. ஆனா ரொம்ப அசிங்கமா இருக்குது பெல். சிண்டு, அது ஒண்ணு இல்ல. நீ ஒரு 10 நாள் ரூம்ல இருக்கல, உனக்கு கிடைக்கும். ஓ, சரி. பெல், அங்க ஒருத்தன் நம்ம ஆய் போறதான்னு பாத்துக்கிறான். பெல், வீட்டின் சைடு வாங்க. ஐயோ, ஒரு மரத்தை வாங்குறானுங்களே. பெல், முடிஞ்சுனா என்ன பண்ணணும்? சிண்டு, நம்ம ஊரு ஃபாரின் ஸ்டைல். எலக்ட்ரிக்ல பேப்பர் இருந்தா வச்சுக்கோ. ஃபாரின் ஸ்டைல். ஐயோ, செட்டாவது நமக்கு. அப்புறம் சிண்டு, ஆமா, எங்க ஊர் போய் கேட்க. அதனால பெல் சொல்றேன். ஏய், எவனாடா இது? கேணில உட்கார்ந்து கத்துறது? ஐயோ
ஐயோ சிண்டு ஆய் போறத பாஸ் பண்ணு நானே கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரம் ஓடு சந்தியா சந்தியா பா என்னப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சா அதான் நாங்க இருக்கோம்லப்பா ஏன் இப்படி ஃபீல் பண்ணீங்க கரெக்ட்டுமா எனக்கு கொண்டாட்டி இல்லைன்னு சோகமா இருக்கிறேன் ஆனா நீங்க இருக்கும்போது அவனோட சந்தியா ஏதோ பேரை சொல்லி சுத்திங்கிறான் அந்தாளா அவன் அப்படிதான் இந்த மாதிரி கோளாறு பண்ணிருப்பான் நீ அதெல்லாம் கண்டுக்காத சிண்டு பொம்மையில பேய் வந்து சொல்லிட்டு பைத்தியக்காரன் மாதிரி சுத்திருந்தான் நீ அதெல்லாம் கண்டுக்காத இப்ப பாரு ஏய் தனபாலே என்னடா ஒண்ணும் இல்லம்மா போ ரூமுக்கு போ ஓகேம்மா அவ்வளவுதான்ப்பா நீ போ போயிட்டான் அப்படியே அவங்க அம்மாவை வச்சிருக்காளே என்னப்பா சோகமா இருக்கிற சிண்டு வேற சந்தியா ஐயோ நான் கிட்ட சொல்ல மாட்டேன்ல பொம்மை கச்சிச்சிப்பா கடஸ்டலா என்ன சொல்ற அது என்ன வச்சிருக்கேனா தாத்தா கபோர்டுல அந்த புக்குக்குள்ள வச்சு வச்சிருக்கேன் போய் பாரு போ உடனே போறேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் 4 மாசமா நான் அடிச்சா 10 மாசம் என்ன பெல் ஜாலியா பாட்டு பாடிட்டு ஆமா சிண்டு அப்புறம் உன் பொம்மை கச்சிட்டே எனக்கு கேக்குது என்னாச்சு பெல் சொல்ல மாட்டேன் என் பொம்மை நேத்தே கச்சிச்சி நேரே எங்க அப்பா கொஞ்சம் நிப்பாரு அன்புள்ள சந்தியா உன்னை நான் காதலிக்கிறேன் நீ சொல்லும் ஒரு வார்த்தை உனக்காக நான் காத்திருப்பேன் சந்தியா என் செல்ல குட்டி ஜுஜுஜு அது எவ்வளவு நாளாவது அதுவா சந்தியா நான் அப்பயே வந்திருப்பேன் என் பொண்டாட்டி தான் அப்புறம் போலாம்னு சொல்லிட்டு கட்சியில இவ்வளவு நாள் கழிச்சு கூட்டு வந்துட்டான் உன்னை காண சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப பக்கத்துல போயிட்டு தெரியுமா ஆனா இப்ப நீ கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் சரி பெல் என்கிட்ட ஏதோ பேய் கதை சொல்றேன்னு சொன்னியே அது இப்ப சொல்றியா அந்த ஸ்டோரியா அது ரொம்ப ஜாலியா இருக்கு நான் சொல்றேன் ஐயோ அது ஏதோ காலைல ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் இப்போ சொல்லாம என்ன கூட தெரியலையே ஐயோ சரண்யா உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் ஒண்ணா படிக்கும்போது நாட்டாங்கல்ல ஒண்ணு வாங்கி தருவேன் அது என்ன ஞாபகம் இருக்கா நீ என்ன சொல்றது தெரியுமா தனபாலு நீ வாங்கி தந்த கடும்பாலு சோக்கா கீதிப்பான்னு சொல்லுவ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ஊர்ல தூக்கு போட்டு செத்துட்டா அவ ஏன் செத்தானா அவ ஒரு பையனை வந்து லவ் பண்ணாலாம் அந்த பையனை வந்து இந்த ஊர் மக்களுக்கு பிடிக்கலையா இந்த ஊர் மக்களே அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா எல்லாரையும் அசிங்கப்பட்டாங்க இந்த அவமானம் தாங்க முடியாமலே அவங்க தூக்கு போட்டு இறந்துட்டாங்க ஐயோ பாவம்ல சரி அவங்க பேர் என்ன அவங்க பேரு சந்தியா நீ ஏன் சந்தியா தூக்கு போட்டு செத்த கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல எப்படியாச்சும் நான் பேசி இருந்திருப்பேன் லூசு மாதிரி பண்ணிட்ட சந்தியா இதுல என்ன விஷயம்னா இன்னும் இந்த ஊர்ல வந்து சந்தியாவை நிறைய பேர் பார்த்துருக்காங்க அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த பேய் வரத்துக்கு 3 அறிகுறி இருக்கான் ஃபர்ஸ்ட் அறிகுறி மரத்துல இருக்க ஆண்டியெல்லாம் கத்தும் சந்தியா சின்ன வயசுல என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கல அது இப்ப சரியா எல்லாத்தையும் மறந்துட்ட சந்தியா சரி நானே சிரிக்கிறேன் ரெண்டாவது அறிகுறி அவ ஒரு மாறி விகாரமா சிரிப்பா இப்படிதான் சிரிப்பேன் எல்லாத்தையும் மறந்துட்டேன் மூணாவது அறிகுறி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க உங்க சுத்தி என்ன வெளிச்சோ அந்த வெளிச்சத்துல மட்டும்தான் அவ தெரியவா ஆனா பெல் எல்லாத்தையும் வீட்டுல தானே சொல்லுவாங்க ஆனா இந்த டைம் மட்டும் எப்படி வெளிச்சத்துல இருக்கு இல்லிச்சிட்டு எங்க ஊர் சந்தியா கொஞ்சம் டிஃபரெண்ட் வெளிச்சத்துல மட்டும்தான் தெரியவா சிண்டு
எனக்கு வேற கதை சொல்லி ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. நான் போயிட்டு நாளைக்கு காலை மீட் பண்றேன். டேய் பதில் தனியா விட்டு போகாதா. டேய் பெல். ஐயோ தனியா விட்டு போயிட்டானே. சரி ஓகே வீட்டுக்கு சீக்கிரமா போயிடுவோம். என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிவிட்டான். ஊரே ரொம்ப மயான அமைதியில் இருக்கு. இதான் சம்பள நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அறிகுறியாச்சு. ஐயோ வீடு வேற அங்க இருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுறேன் சிண்டு. ஐயோ சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உங்க சக்தி என்ன வச்சிருக்கோ அங்கதான் சந்தியா இருப்பான். கிட்ட வருது. வந்துச்சு.